இந்தியாவிலேருந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு அப்ளையன்ஸ் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீமியரோட டேபிள் டாப் கிரைண்டர். இதில் வந்து ஒரு ட்ரம்மு, ஒரு லிட்டு, அந்த அரைக்கிற கல், ஸ்பேச்சுலா, ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருந்தாங்க. அந்த மெஷரிங் கப்பில் அளந்து போட்டால் நல்லா அரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் நான் வாங்கின பொருளோட ரிவ்யூ மட்டும்தான். ஸோ இது வந்து எனக்கு சின்னதாக வேணுங்கிறது தான் என்னோடய மெயின் இதுவே. ஏன்னா வந்து இங்கே ஸ்டோரேஜ் எல்லாம் குட்டி குட்டி இடம் தான். நான் அந்த இடத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கணும்னு லாஸ்ட் மினிட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வெயிட் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப சின்ன ஏரியா இருந்தாலே போதும், வெயிட் ரொம்ப இல்லை, ஈஸியாக தூக்கலாம் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு இதே அரைச்சி பார்த்துடலாம். ஏன்னா மிக்சியில் தான் நான் அரைச்சிட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் நரன்னு வரும். அதனால் இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால தான் கிரைண்டர் வாங்கணும்னு வாங்கினது. ராகி, கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு 1 டே ஃபுல்லாகவே ஊறிடுச்சு. அதனால் ஊறுறதுலேயும் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுனாலன்னு சொல்லிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சு அதை தூக்கி கிரைண்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து அரைச்சிருச்சு. ஏன்னா மாவு அந்த ஊற வச்சதெல்லாம் போட்டுட்ருக்கும்போதே அது வந்து நல்லா கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா 5 மினிட்ஸில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து இது வந்து மேக்ஸிமம் அரைச்சி முடிக்க ஒரு 45 to 50 மினிட்ஸ் எடுத்துக்கோன்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் கிரைண்டர் போட்டதுனால நான் 1 hour ஓட விட்டுருந்தேன். ஸோ கலட்டுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. மாவு நல்லா சீக்கிரமே பொங்கிடுச்சு. உப்பும் நான் அதிலே போட்டு அரைச்சிட்டேன். ஸோ க்ளீனிங், கலட்டுறதுலாம் ஈஸியாக தான் இருந்தது. குட் கிரைண்டர்னு சொல்லலாம்.